Taste the Daily. திருவண்ணாமலையில் பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவலர்களாலேயே இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பொம்மை முதல்வரின் திமுக அரசு தலைகுனிய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவண்ணாமலை கேண்டல் புறவழிச்சாலை தோப்பு பகுதியில் கிழக்கு காவல் நிலைய காவலர்களான சுரேஷ்ராஜ், சுந்தர் ஆகியோர் இளம்பெண்ணை அவர் சகோதரி கண்முன்னரே கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பெண்கள் பாதுகாப்பு இன்மை எனும் அவல நிலையின் கொடூர உச்சம் இது எனவும், பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவலர்களாலே பெண்ணுக்கு நேர்ந்த இக்கொடுமைக்கு இந்த பொம்மை முதல்வர் என்ன பதில் வைத்துள்ளார் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த வெட்கக்கேடான நிலைக்கு பொம்மை முதல்வரின் திமுக அரசு தலைகுனிய வேண்டும் எனவும், மக்களுக்கு அரணாக இருக்க வேண்டிய காவல்துறையிடம் இருந்தே தங்களை காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு பெண்களை தள்ளிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பெண்ணுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும், காமுகர்களாக மாறிய காவலர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்.